Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Wonder Bar Studios தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். பொதுவாக இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன கிரகங்கள், ஏன் அதை நிழல் கிரகம் நம்ம சொல்றோம்? இந்த ராகு கேதுகளுக்கு உருவம் கிடையாது, எந்த ஒரு வீடும் சொந்தம் கிடையாது. கேது வந்து தனிமை, பிரிவு, ஏக்கம், உன்னை சுற்றி இருக்கவங்களாம் யாரு, மேக்ஸிமம் எல்லாருமே பொய்யா தான் இருப்பாங்க, நீ சுயமா நின்று அப்படிங்கிறது சொல்றது கேது. ராகுன்னா நீ என்ன வேணாலும் பொய் சொல்லு, யாரை வேணாலும் ஏமாத்து, நீ சந்தோஷமா இரு. 18 வருஷம் ராகு தசை ஒருத்தருக்கு சரியான டைம்ல ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு 25 வயசுல ஸ்டார்ட் ஆகி 43 வயசு வரைக்கும் போச்சுன்னா உண்மையிலே அவர் தான் கொடுத்து வச்ச மகராச. மீடியாவில் போய் ஆக்ட் பண்ணுறது இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இதுவே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேபி ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்கில் ஆட் ஃபிலிம்ஸில் வந்துட்டு நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ராகு தசையில் கொடுப்பாங்க கண்டிப்பாக. பட் நிழல் கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது உலக பொருளாதார விஷயங்கள்ல என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுங்க சார்? இப்போ இந்த தொழில் துறையில் வந்து நிறைய பேர் வந்துட்டு 90 மணி நேரம் வேலை செய்யணும், 70 மணி நேரம் வேலை செய்யணும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே அப்படியே தொடச்சி மொத்தமாக அறிஞ்சிட்டு 40 மணி நேரம் வேலை செய். இப்போ கேது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசியலேருந்து இந்திய அரசியல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுவார்கள் உடல் ரீதியாக, அதாவது உடல்நல ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரலிசிஸ் ஏற்படுறது, இளைய தலைமுறை வந்து ஆட்சியில் வந்து உட்கார மாதிரி வரும். ஸோ அதனால் பெரும் தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் காணாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யூடியூப்பில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க, அதை தப்பாக யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வேட்டு வைக்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் கார்த்திக் பாபு சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். பொதுவாக இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன கிரகங்கள், ஏன் அதை நிழல் கிரகம் நம்ம சொல்றோம் சார்? நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது, ஓகேங்களா. இந்த ராகு கேதுகளுக்கு உருவம் கிடையாது, எந்த ஒரு வீடும் சொந்தம் கிடையாது, ஓகேங்களா. நிழல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே, நம்ம ஒரு வெயில நின்னோன்னா நமக்கு பின்னாடி விழுகிறது தான் நிழல், ஓகேங்களா. சூரியன் வரும்போது முன்னாடி வந்துடும், சூரியன் வரும்போது பின்னாடி வந்துடும். ஸோ இதுதான் நிழல் கிரகங்கள், சரிங்களா. அந்த நிழல் வந்துட்டு நிஜமாக நம் வாழ்க்கையை அப்படியே வந்துட்டு மாற்றும் தன்மையை உடையது. அதோடைய தசாபுத்தி காலங்களிலும் அது நம்ம ராசியை கடந்து போகும்போதும் நம்மளுடைய ராசியில் ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போதும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், சரிங்களா. இது ஏன் நம்ம நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இது வந்துட்டு யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. இவங்க எடுக்கிறது தான் டிசிஷன், ஓகேங்களா. ஸோ ராஜா ஒன்று சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் செய்கிறவங்க. நீ செய்யாதன்னு சொன்னால் அதை செய்வாங்க, நீ செய்யணும்னு சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க. இதில் ராகு ஒரு மாதிரி, கேது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியில் கொண்டு போவோம். கேது வந்து தனிமை, பிரிவு, ஏக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு உண்மையான நிலை என்ன, எது வந்துட்டு நிஜம், உன்னை சுற்றி இருக்கவங்களாம் யார், மேக்ஸிமம் எல்லாருமே பொய்யா தான் இருப்பாங்க, நீ சுயமாக நில்லு அப்படிங்கிறது சொல்கிறது கேது. ராகுன்னா நீ என்ன வேணாலும் பொய் சொல்லு, யாரை வேணாலும் ஏமாத்து, நீ சந்தோஷமாக இரு, நீ சுயநலமாக இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் எவனை பற்றியும் கவலைப்படாது, இது உன் வாழ்க்கை, லைஃப் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது தான் ராகு. சார், இப்போ வந்து இந்த நிழல் கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது தனி மனிதர்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் சார்? தனி மனிதரோட வாழ்க்கையில் வந்து இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை வருது, சரிங்களா. ராகு வந்து ராசிக்கு லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11 இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ராசிக்கு 3 இருக்கார், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவே நான் சொல்கிறேன். காற்று ராசிகள்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், ஓகேங்களா. இப்போ கும்ப ராசிக்கு 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, மிதுனத்துக்கு 11 ராகு உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ராகு தசை அவருக்கு வந்ததுன்னா பிரமாதப்படுத்திடும் அவரை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வைஸ்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, அவர் அனுபவிக்காத விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய்டும். ரொம்ப சூப்பராக பிரமாதம் கொண்டு வரும். ஒரு 18 வருஷம் ராகு தசை ஒருத்தருக்கு சரியான டைமில் ஒரு மிடில் ஏஜில் ஒரு 25 வயசில் ஸ்டார்ட் ஆகி 43 வயசு வரைக்கும் போச்சுன்னா உண்மையிலே அவர் தான் கொடுத்து வச்ச மகராசை. சும்மா லைஃப் லிஃப்ட் வந்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன வந்துட்டு, அவர் ராகு தசை சம்டைம்ஸ் நிறைய பேர் மீட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் ஸ்டார்டிங்லேயே வந்து ராகு தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும், அந்த மிடில் ஏஜில் வராது, ஓகேங்களா. பட் லக்ன ரீதியாக பலன் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ராகு புத்தியில் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியடு தான், ரொம்ப 2.5 வருஷம் 3 வருஷம் கேப் கிடச்சா போகும்.
மனுஷன் பூந்து விளையாண்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சார் இப்போ சின்ன வயசுல வந்து அந்த ராகு திசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த ராகு திசை வரும்பொழுது சின்ன குழந்தையா இருந்தாலுமே அது அவங்களுக்கு வேலை செய்யாதா சார்? அவங்க அம்மா அப்பா அதனுடைய பயனை அனுபவிக்க முடியாதா? ராகு திசை சின்ன வயசில் வரும்போது என்ன ஆகுனா அவங்க வந்துட்டு ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. அதனால் சின்ன வயசில் ராகு திசை வருதுன்னா அவங்கள வந்துட்டு நிறைய கற்றுக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிட்டிங்கன்னா ஒரு அஷ்டாவதினியாக வருவாங்க. மேக்ஸ் நல்லா போடுவாங்க, டான்ஸ் நல்லா ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வித்தியாசமான சில வேலைகளை வந்துட்டு பயங்கரமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் டக்குன்னு ஃபெமிலியர் ஆவாங்க. இந்த ரித்து ராக்ஸுங்கிற மாதிரி சில பீப்புளாக இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டமால்னு ஃபெமிலியர் ஆகிறது, மீடியாவில் போய் ஆக்ட் பண்ணுறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இதுவே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேபி ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்கில் ஆட் ஃபிலிம்ஸில் வந்துட்டு நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ராகு திசையில் கொடுப்பாங்க கண்டிப்பாக. பட் அது வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டிங் கொடுக்கும். சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ராகு திசை சின்ன வயசில் வந்தாலும் ஹெல்ப் பண்ணும், பட் அது சரியான பொசிஷனில் இருக்கணும். சார் இப்போ வந்து இந்த நிழல் கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது உலக பொருளாதார விஷயங்களில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணும் சார்? இப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வராரு, அதே மாதிரி கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு ராகு கேது. ஸோ ராகு வந்து சனிவான் வீட்டில் வரும்போது என்ன ஆகுனா இது கும்பம் காற்று ராசி. ஸோ அவருடைய சொந்த வீட்டுக்கு வரப்போ ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி வருவார், ஏன்னா நண்பருடைய வீடு அது. குரு பகவான் வீடு வந்துட்டு வேறு மாதிரி, சனிபான் வீடு வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். கேது வந்து பார்த்திங்கன்னா கன்னி வீடும் சிம்ம வீடும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டர் மாதிரி. புதனோட வீட்டில் இருந்த வரைக்கும் நிறைய பல விளையாட்டுகளை நம்ம நிறைய சாதித்தோம், இந்தியா வந்து பெரிய லெவலில் பேர் ஆனிச்சு. அதில் செஸ் அப்படிங்கிற கேம் வந்து ரொம்ப முக்கியமானது. கேதோட அஸ்வினி நட்சத்திரம் வந்து குதிரை தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜாராணிக்கு இல்லாத பவர் குதிரைக்கு இருக்கிறது வந்துட்டு குதிரையும் கேதுவும் ஒன்று தான். 8 டைரக்ஷனில் அடிக்கிறது, சரிங்களா? அந்த 8 டைரக்ஷன் இப்போ சிம்மத்தில் வரப்போ வந்துட்டு ஒரு விதமான தாக்கங்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியிலையும் சரி, தொழிலக ரீதியும் சரி வேறு மாதிரி இம்பேக்ட் உருவாகும். ஆனால் இந்த ராகு வர்றது வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நமக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், நல்லா ஊர்வலகம் சுற்றணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தாட்டை வந்துட்டு உருவாக்கி விட்டுடுவார். இப்போ இந்த தொழில் துறையில் வந்து நிறைய பேர் வந்துட்டு 90 மணி நேரம் வேலை செய்யணும், 70 மணி நேரம் வேலை செய்யணும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே அப்படியே தொடச்சி மொத்தமாக அறிஞ்சிட்டு 40 மணி நேரம் வேலை செய், மீதி இருக்கிற நாளெல்லாம் சந்தோஷமாக இரு, உன் குடும்பத்தோட செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுடுவார். அப்படி ஒரு நிலைமை வரப்போகுதா சார்? கண்டிப்பாக. அது ஃபஸ்ட்டு எங்கே வரும் அப்படின்னா மேற்கத்திய நாடுகளில் தான் முதல்ல அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது சார்ந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இருந்ததுன்னா அதை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான் இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் எங்கிட்டு இருக்கு, சனி ஞாயிறு லீவ் விட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை நான் லீவ் விட்டுறேன், திங்கள் டு வியாழன் மட்டும் செஞ்சால் போதும், 48 hours அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு ரெகுலேட்டரி போர்டு இல்லை. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதிரி தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகும், இவ்வளோ பேர் வேலை செஞ்சால் இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், மீதி இருக்கவங்களுக்கும் ஷிஃப்ட் அடிப்படையில் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா எல்லாருக்கும் சம்பளங்கிறது ஒரு பரவலாக கிடைக்கும், அவங்களுக்கு உண்டான ஓய்வும் நல்லாயிருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கூடிரும். ஏன்னா 3 நாள் லீவ் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, படத்துக்கு போவாங்க, அப்புறம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ரெக்கிங் போவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா ட்ராவல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும். டோட்டலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்ப நிறையா பூம் ஆகும். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, காமெடி ஷோஸ் எல்லாம் தனியாக ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ராகு வந்துட்டு கும்பத்தில் இருக்கும்போது புதனோட வீடு ஆக்டிவேட் ஆகிடும் ஆல்வேஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டப் காமெடியில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில். சார் ராகு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத சொன்னீங்க. என்ன மாதிரியான மாறுதல்கள் மேற்கத்திய கலாச்சாரங்கள் கூட எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ கேது அவர் அந்த நிழல் கிரகத்தினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி, உலக பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவர் செய்வார் சார்? கேது வந்து இப்போ சிம்மம் வீட்டில் உட்காரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம இந்த ராகுவோட விஷயங்களுக்காக வந்துட்டு கேது வந்துட்டு அவரே வந்துட்டு ஓகே ரைட்டுங்கிற மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், இப்போ முதல்ல எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு கொண்டு போகிறாங்க, அதிகாரத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க, இதை முதல்ல அடக்கி ஆளுன்னு நினைப்பார். அப்போ என்ன பண்ணுவார், கேது வந்து சிம்மத்தில் இருக்கிறப்போ அந்த அதிகாரத்தை அடக்குவார். அப்போ என்ன பண்ணுவார், எம்ப்ளாயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணுங்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் வரைமுறைகள் கொண்டு வரதுக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கே வந்துட்டு மைண்ட் செட்டை மாற்றி விட்டுடுவார். போதும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், நீ சும்மா வந்துட்டு ஓவராக ஆட்டம் போடுற அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அரசியல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது இப்போ கேது எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசியலேருந்து இந்திய அரசியல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுவார்கள் உடல் ரீதியாக, அதாவது உடல்நல ரீதியாக பாதிக்கப்படுவாங்க.
நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரலிசிஸ் ஏற்படுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு வேணாம் இந்த ஆட்சியை வந்துட்டு நான் வேற ஒருத்த கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவரங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் வந்துட்டு போகிறதுனால வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கொஞ்ச காலத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு மட்டும் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வந்து விடுறது அப்படிங்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பூசலுங்கிறதே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கம்மிங் எலெக்ஷன் வந்து 2026 நடக்குது. ஸோ கேது வந்து இப்போ மே மாதம் பயிற்சி ஆனதுக்கப்புறம் இது ரொம்ப வேகமாக சூடு பிடிக்கும். இளைய தலைமுறை வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ற மாதிரி வரும். ஸோ அதனால் பெரும் தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் காணாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இளைய தலைமுறை ஆட்சிக்கு வரும்ன்றீங்க. ஆமாங்க. கேதுனால அரசியலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அரசியல் தலைவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொன்னீங்க. இப்போ கேது அப்படிங்கிறது மீடியாவையும் குறிக்கும். ஸோ மீடியாவுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறாரு சார்? மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்துட்டு நிறைய பேர் டாப் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா மக்களை கவர்கின்ற ராசி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் லக்னமும் நிறைய பேர் இருப்பாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கேது உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு திடீர்னு ஒரு கட்டத்தில் அப்புறம் இல்லை எனக்கு போதும், நான் விளைவிக்கிறேன், இனிமேல் படத்தில் நடிக்கிற மாதிரி எனக்கு சான்சஸ் எனக்கு வேண்டாம், நான் இதோட நான் ஓய்வு பெற்றுக்கிறேன், நான் ஆன்மீகத்தில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க ஒரு சில பேர். இன்னும் சில டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு காலமாகி போயிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஃபேமஸான டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மக்கள், பிற மொழி சார்ந்த டைரக்டர்கள், அதாவது தமிழகத்தில் கிடையாது, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பெங்கால் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது போக வந்துட்டு இந்த குறும்படங்கள் அப்படிங்கிறது எடுக்கிறது வந்து ஜாஸ்தியாகும். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறது நிறையா வரும். அதில் பல உண்மைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்துலலாம் வந்து இன்னைக்கு காண்பிப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அப்போது அந்த அரசியலோட பிரச்சனைகள் வந்துட்டு இங்கே பேசும்போது அதனாலேயே அரசியல் பிரச்சனைகள் உருவாகும். ஸோ அந்த குறும்படம் வந்துட்டு இனி நிறைய வர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில். யூடியூப்பில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க, அதை தப்பாக யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வேட்டு வைக்கிற மாதிரி சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒரு தப்பான வழியில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பணம் சம்பாதித்தல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அது வந்துட்டு தடுக்கப்படும் கூடிய விரைவில். அதிகபட்சம் இன்னொரு இந்த கேது பெயர்ச்சி நடந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 மாதத்தில் வந்துட்டு பேன் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை இது சரிப்பட்டு வராது, இளம் தலைமுறைகளை சீரழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இதையெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான அமெண்ட்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு வேர்ல்டு லெவல்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் லெவல்லையும் சரி இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய அக்காக்கள் வந்துட்டு உலாவிட்டு ஏரியாவே நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அக்காக்கள் களை எடுக்கப்படுவார்கள். சார், இப்போ இந்த நிழல் கிரகங்களினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்? யாருக்கு சாதகமாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட விஷயங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஒரு நல்ல படம் எடுக்கிறவங்க அப்படின்னு இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அதுவே கொஞ்சம் மக்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக மசாலாவாக கொஞ்சம் அழகாக இப்போது மதகஜராஜா மாதிரி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு காமெடி மூவிஸ் ஜானரில் கொண்டு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட் அப்படிங்கிறது உருவாகும். படத்தில் கதை இருக்கோ இல்லையே, என்னை வந்து சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினாலே போதும், கதை அடுத்த விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரவங்களுக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீரியட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் வந்துட்டு கேது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார், இந்த அரசியல் தலையீடுகளை வந்துட்டு நிறைய பேர் இப்போ புதுசாக வரவங்களுக்கு வழி விடாமல் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அதில் சில பேர் அரெஸ்ட் ஆகவும் செய்வாங்க. அதனாலேயே பெரும் போராட்டங்கள் வெடித்து அவங்க ஃபேமஸ் ஆக்கி வச்சுட்டு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், இளைய தலைமுறை எல்லாமே வந்துட்டு மக்கள் நீ போதும், நீங்கள் பழசெல்லாம் அப்படியே கலந்துக்கோங்க, புதுசாக இருக்கவங்களுக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் வந்து கொண்டு வருவாங்க. இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் நடக்கும்போது மக்களுக்கு வந்துட்டு ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகும். இப்போ அதனால் என்ன ஆகுனா எல்லாருக்கும் பரவலாக பணம் வந்துட்டு செலவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வரும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா இந்த ராகு வந்து இந்த குடி போதை சமாச்சாரம் வந்துட்டு கொஞ்சம் தூக்கல் படுத்துவார். ஏன்னா இந்த 3 நாள் லீவில் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ அதனால் சில சமூக சீர்கேடுகளும் ஆங்காங்கே நடக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ராகு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு வந்துட்டு ஈக்குவல் டு சனி ப்ளஸ் சுக்கிரன் கியூப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த வேலையை அவர் ரொம்ப தெளிவாக செய்வார். ஸோ அதில் வந்துட்டு காவல்துறையினரும் சரி, போதை தடுப்பு பிரிவும் சரி ரொம்ப பயங்கரமாக வேலை செய்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சார், இப்போ வந்து கேது அப்படிங்கிறவர் பிரபலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புகழ் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். ஸோ அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் சார்?
இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ அந்த மகா கும்பமேளா நிகழ்வில் வந்துட்டு நிறைய பேர் சாமி கும்பிட போனாங்க. ஒரு பெண் ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண் வந்துட்டு திடீர்னு அவங்களுடைய கண்களை பார்த்து வந்து முடிவு பண்ணி ஓகே ஃபெமிலியர் ஆகுறாங்க. இந்த திடீர் ஃபெமிலியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு அடிப்படையில் வந்துட்டு இந்த மாலைகள் வந்து விற்கிறவங்க, அதாவது இந்த ஊசி பாசி மாதிரி ஒரு மாலைகளை விற்கிறவங்க, அவங்க வந்துட்டு டக்குன்னு ஃபெமிலியர் ஆகுறாங்க மீடியா த்ரூ. போனது ஒரு ஆன்மீக ஸ்தலம், அது கேது குறிக்கக்கூடியது. ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் சேர்ந்து மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த திடீர் ப்ராப்ளம் உருவாக்கக்கூடியதும் இந்த ராகு கேதுக்கள் தான். ஸோ இவங்க வந்துட்டு லைஃப்பில் வரும்போது லைம்லைட்டில் திடீர்னு சடனாக வந்துட்டு வருவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு அடுத்தது இனி மூவி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆஃபர் கிடைக்கும், அவங்களும் ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சார், நிழல் கிரகங்கள்னா என்ன? நிழல் கிரகங்களுடைய ஏற்ற தாழ்வுகள், அவங்களுடைய தாக்கங்களினால் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்? அதுவும் இந்த வருஷத்துல இந்த பெயர்ச்சியின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Wonder Bar Studios தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.